நான் என்ன பிரச்சனையில வீட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கேன், என்கிட்ட என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேக்குறாரா? பொண்ணு பிரச்சனை எப்படி சரி பண்றது அத பத்தி ஏதாவது நினைக்கிறாரா? இல்லையம்மா. இல்ல உன்கிட்டயாவது கலந்து பேசினாரா? அதுவும் இல்ல. ஆனா நம்மள வெறுப்பேத்துற மாதிரி இங்க இருந்து ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு அதை இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லி கூத்தடிச்சு பத்தா குறைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு வேற கூட்டிட்டு போய் பேர் வைக்க போறாங்களாம். என்னமா நினைச்சிட்டு இருக்காரு அப்பா? யாரு கேக்குறது? வாயை திறந்தாலே வள்ளு வள்ளுன்னு விழறாரே. அதுக்காக அப்படி சும்மா விட்டுலான்னு நினைக்கிறியா? போய் பேசிதான் பாரு. நேத்து அந்த குழந்தைய பிடிக்கலன்னு சொல்ல போக என்னையவே அடிக்க கைய வாங்கிட்டாரே. எல்லாம் என் தலையெழுத்து. வேற என்ன பண்ண முடியும்? நீங்க நினைக்கிறது தப்பு, பேசுறது தப்புன்னு சொன்னா கேட்டுக்கிற நிலைமையிலயா இருக்காரு அவரு? என்னமோ ஆண்டவன் கொடுத்த பரிசு, ஆண்டவன் கொடுத்த பரிசுன்னு பெனாத்திக்கிட்டு இருக்காரே தவிர நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாரே. எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் கிளம்புன்னு சொன்னாருன்னு வையேன், நான் குட் பைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்குவேனே தவிர என்னால இந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்துட்டு இருக்க முடியாதுமா. ஆமா, நீ லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போய் தங்கு, நான் ஏதாவது கோயில் மாடன்னு பார்த்து போயிடுறேன். நல்லா பேசுறிய நீயே. என்னம்மா? சாரி அத்தை, என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது. திடீர்னு ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து அதுதான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொன்னா யாரா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் உண்மையிலேயே என் மனசுல அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்க தோணவே இல்ல அத்தை. அனாதையா கிடந்த குழந்தைய எடுத்துட்டு வரலான்னு நினைச்சது உண்மை. மாமா அதுக்கு இவ்ளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த குடும்பத்து வாரிசுன்னே சொல்லுவாருன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்ல அத்தை. நீ எதிர்பார்த்தியோ எதிர்பார்க்கலையோங்கிறத பத்திலாம் எனக்கு கவலையே இல்லம்மா. எங்களுக்கு பிடிக்கலங்கிறது தான் நிஜம். இது நான் ரொம்ப ஓப்பனா உன் மாமா கிட்டே சொல்லிட்டேன், உங்ககிட்டயும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் குலதெய்வம் கோயிலுக்கு போலாம், பேர் வைக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு அந்த குழந்தைக்கு அடுத்தடுத்து ஒவ்வொன்னா ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் அவர் இருப்பாரு. ஒன்னொன்னுத்துக்கும் நாங்க வருவோன்னு எதிர்பார்த்தனா அது நடக்காது. இல்ல அத்தை, நான் வேணா மாமா கிட்ட பேசுறேன். குலதெய்வம் கோயிலுக்குலாம் போக வேண்டாம், சும்மா வீட்லயே ஒரு பேரை செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அதையே வச்சிடலாம் அத்தை. ரொம்ப நல்லவ மாதிரி எங்க கிட்ட வந்து பேசாத. முடிஞ்ச இத போய் உன் மாமா கிட்ட சொல்லு. கண்டிப்பா சொல்றேன் அண்ணி. உங்களுக்கும் அத்தைக்கும் பிடிக்காத விஷயத்த கண்டிப்பா நான் செய்ய மாட்டேன். அப்படின்னா இந்த குழந்தைய நீ தூக்கிட்டே வந்திருக்க கூடாது. என்ன பாக்குற? உனக்கு அபார்ஷன் தானே ஆயிருக்கு? உனக்கு குழந்தைய பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்களா? இல்லல்ல. என்ன ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ குழந்தை பிறக்க போகுது. அது வரைக்கும் உன்னால பொறுமையா இருக்க முடியாதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. ஏலகிரியில நாங்க பார்த்த இந்த குழந்தை எங்களோடவே கூட வர மாதிரி சூழ்நிலை அமையும்னு நாங்க சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு புரிய வேணாமா? எங்களுக்கு அந்த குழந்தைய பிடிக்கல. நீ அதை உன் குழந்தைன்னு சொல்லு, சூர்யா அவன் குழந்தைன்னு சொல்லிக்கிட்டோம், உங்க மாமாவும் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லிக்கிட்டோம். குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, பேர் வைங்க, காது குத்துங்க, மொட்டை போடுங்க, என்ன வேணுனாலும் பண்ணிக்கோங்க. என்ன மட்டும் கூப்பிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ரேணுகா வந்துட்டான்னு நினைக்கிறேன். விமல், 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 ஐயோ விமல், என்னாச்சு உங்களுக்கு? விமல் எந்திரிங்க. விமல், விமல்,
விமல் 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 என்னாச்சு விமல் விமல் என்னாச்சு உங்களுக்கு எந்திரிங்க எந்திரிங்க ஹாஸ்பிடல் போலாங்களா ஐயோ வீட்ல வேற யாரும் இல்லாம தனியா எந்திரிங்க 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 விமல் என்னாச்சு விமல் நத்திங் ரேணுகா, கொஞ்சம் ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருந்துச்சு. காலையிலேருந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்தேன். ஐயோ அதனால தான் ஆஃபீஸ்க்கு வர முடியாதுன்னு சுரேஷ் கிட்ட சொல்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி தலை சுற்றி மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஐயோ வாங்க விமல் முதல்ல நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வரலாம் வாங்க. இல்லை ரேணுகா, நவ் ஐ எம் ஃபீலிங் பெட்டர். இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தர முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். இந்தாங்க குடிங்க, பார்த்து குடிங்க, சூடா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் ரேணுகா. எதுக்குங்க விமல்? ஆர்த்தி எப்போ வருவா? இப்ப 5:30 சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். வேணாண்டா, அட என் பொண்டாடி சத்தியமா தென்னை மரத்துக்கு தானே போட்டேன். நான் ஏற்கனவே வந்து போயிருக்கேன். ஏய் இந்தா உனக்கு ஃபோன் வந்தது பாரு. யார் இது? ஹலோ வனிதா, நான் சரஸ்வதி பேசுறேம்மா. ஆ, வீட்டுக்கு வந்துட்டியா நீ? என் பொண்ணு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வரலான்னு இருக்கேன். உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டப்போ நீ அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாரு. இப்பதான் நீ வந்ததை பார்த்தேன். இப்ப கிளம்பி வரலாமா இல்ல அப்புறமா வரலாமான்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். இப்பதான் பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? அட என்னம்மா நீ, இப்பதான் கார்ல வந்து இறங்கி நீ வீட்டுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். உடனே வரவா இல்ல 1 ஹவர் கழிச்சு வரவா? என்னம்மா பதிலே காணோம்? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஒரு 1 hour கழிச்சே வாங்க. ஏய் யார் ஃபோன்ல? நான் வந்து சொல்றேன். ஏய் வனிதா, சரி அப்ப நான் கிளம்புறேன் விமல். வர அவசரத்துல அத்தை கிட்ட கூட சொல்லாம வந்துட்டேன். அவங்க நான் எங்க போயிட்டேனோன்னு பதட்டத்துல இருப்பாங்க. உடம்ப பாத்துக்கோங்க. பாய். விமல் ரேணுகா, ஒரு நிமிஷம் உட்காரு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். எப்படி பேசுறதுன்னு தெரியாம தான் இவ்வளோ நாளா காலத்தை கடத்திக்கிட்டே இருந்தேன். பட் ஏதோ ஒரு கட்டத்தில் மனசுல பட்டதை சொல்லிடுறது பெட்டர் இல்லையா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பிடிக்கும்னா நீ நினைக்கிற மாதிரி கூட பிறக்காத அண்ணனுக்கு பிடிக்கிற மாதிரி இல்ல. நான் உன்னை விரும்புறேன் ரேணுகா. எஸ், ஐ திங்க் ஐ லவ் யூ ரேணுகா. ரேணுகா நில்லு ரேணுகா, அவசரப்படாத. நான் சொல்ல நினைக்கிறத முழுசா சொல்லிடுறேனே. ஆக்சுவலா
மனசுக்குள்ள காதலன்னு ஏதாவது வந்துடுச்சுன்னா கூடவே ஒரு திருட்டுத்தனமும் வந்துடும். எனக்கே இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தெரியுமா. இன்ஃபேக்ட் என்ன நீ அண்ணான்னு கூப்பிடாதான்னு உன்கிட்ட முதலா சொன்னேன் தெரியுமா. நீ கூட அதை வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணிய. ஆக்சுவலா உலகத்துல என்ன யார் வேணாலும் அண்ணான்னு கூப்பிட்டா நான் கவலையே பட மாட்டேன். அப்படி யாராவது கூப்பிட மாட்டாங்களான்னு எவ்வளோ ஏங்கி இருக்கிறேன்னு தெரியுமா. பட் நீ கூப்பிட்டா மட்டும் என் மனசு வலிக்குது. பிகாஸ் என் மனசுல நீ இருக்கிற. காட், இப்படி எல்லாம் பேசுற உனக்கு வெக்கமா இல்ல? நான் ஒரு கல்யாணமான பொண்ணு, என்ன போய் எஸ் யா ஐ நோ. நீ கல்யாணமான பொண்ணு, நானும் கல்யாணமான ஆளு. பட் கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் காதல் வரணும்னு அவசியம் இல்லையே. வேணாம் விமல், விட்டுருங்க. நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் படுத்திட்டு இருக்கீங்க, விடுங்க. நோ 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 நோ, நான் உண்மையை சொல்றேன் ரேணுகா. அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் ரொம்ப பிளான் பண்ணி என் வைஃப் மேல பழிய போட்டு உன்னை நான் இங்க வர வச்சேன். உனக்கு ஒரு ஜூஸ் கொடுத்தன, அது ஞாபகம் இருக்கா? அதை குடிச்சுதான் நீ மயக்கம் போட்டு விழுந்த. ஆக்சுவலா அன்னைக்கே முடிஞ்சிருக்கணும். என்னோட கெட்ட நேரம், தேவையில்லாம அந்த சூர்யா குறுக்க வந்துட்டான். அவனை பிடிக்க ஒரு வில்லனை பிடிக்க ஒரு போலீஸ், அப்படி இப்படின்னு இல்லாத கூத்தடிச்சு கந்தரகோலம் பண்ணிட்டாங்க. பட் அப்போ கூட நான் அப்செட் ஆகலையே. வெயிட் பண்ணி நினைச்சதை சாதிக்கணும்னு தான் அன்னைக்கும் நினைச்சேன். இன்னைக்கும் அதுதான் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன். மனுஷனாடா நீ? இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்னை நல்லவன்னு நம்பி என் வீட்டுக்காரு உன்னோட பிசினஸ் பார்ட்னரா இருக்காரு. நீ என்னடானா? சோ வாட்? வாழ்க்கை வேற, பிசினஸ் வேற, கல்யாணம் வேற, காதல் வேற. வக்கரம் பிடிச்சவனே, இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம் வந்த கைய கால உடைச்சிருவ ராஸ்கல். நீயும் நானும் மீட் பண்றது இதுதான் கடைசி. ராஸ்கல், ரேணுகா, ரேணுகா, எவ்வளவு? 100 ரூபாமா? வனிதா எப்ப வந்த? நான் வந்தது இருக்கட்டும், அவ எதுக்கு இங்க வந்துட்டு போறா? யாரு வந்துட்டு போறாங்க? இத பாருங்க, நான் கொள்ள வெறியில வந்திருக்கேன். ஏதாவது மாத்தி பேசலாம், போய் பேசலான்னு மட்டும் நினைச்சீங்க, அப்புறம் நடக்கிற கதையும் வேற. கேட்ட கேள்விக்கு நேரடியா இப்ப பதில் வரணும். அந்த ரேணுகா எதுக்கு இங்க வந்துட்டு போறா? என்னது, ரேணுகாவா? அவ எப்ப இங்க வந்தா? வேண்டாங்க, நீங்க என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அவ இங்க வந்துட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன். பார்த்ததுனாலதான் கேக்குறேன். அவ எதுக்கு இங்க வந்துட்டு போறா? அதுவும் நான் இல்லாத நேரத்துல இந்த வீட்டுல அவளுக்கு என்ன வேலை?
நீ இருந்தா மட்டும் அவளுக்கு இங்கே என்ன வேலை வந்துச்சா? நீ யாரையோ பார்த்து ரேணுகான்னு நினைச்சிட்டு இருக்கிற. ஆக்சுவலா அவ இங்க வரவே இல்லை தெரியுமா? வேண்டாங்க, இது ரொம்ப தப்பா போய்கிட்டு இருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நீங்க இவ்வளவு வக்ரம் பிடிச்ச மனுஷனா? இது தெரியாம உங்க மேல உயிரை வச்சு உங்களுக்காக வருஷ கணக்கா நான் காத்துட்டு இருந்தேன். ச்சே. ஏங்க ஏன் இப்படி கேவலப்படுத்துறீங்க நம்ம உறவை? நீ பேசுறதே எனக்கு புரியல வனிதா. நான் என்ன தப்பு பண்ணேன்னு அதுவே எனக்கு இன்னும் தெளிவா புரியல. ஆக்சுவலா ரேணுகா வந்திருக்காளா? வாசல்ல நிக்கிறாளா? கூப்பிடு. என்ன விஷயம், எதுக்காக வந்தா அவகிட்டயே கேட்டுடலாம். உங்களை நான் புருஷன்னு பார்க்க மாட்டேன். வாயில ஏதாவது வந்துற போது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன வெறுப்பேத்தி திருப்பி அனுப்பிடலான்னு பாக்குறீங்களா? இப்ப நீங்க மரியாதை உண்மையை சொல்ல போறீங்களா? இல்ல நான் நடுத்தெருவுல போய் நின்னு கூவி கூவி அத்தனை பேரையும் கூப்பிட்டு நியாயம் கேட்டு உங்களை நார் அடிக்கவா? என்னதாண்டி உன் பிரச்சனை? ரேணுகா இங்க வரல, போதுமா? நீ யாரையோ பார்த்துட்டு தப்பா நினைச்சிட்டு இருக்கிற. ஒரு வேலைக்காரி வந்தா அவளை பார்த்து ரேணுகா நினைச்சிட்டியா? ஆமாங்க, ஊர் உலகத்துல நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க மட்டும்தான் கார்லயே வந்து கார்லயே போறாங்க. ஏன் இப்படி அறிவு கட்டத்தனமா பேசுறீங்க? என்ன முழு முட்டாள்னு நினைச்சீங்களா? நான் இல்லாத நேரத்துல இங்க ரேணுகாவை கூப்பிட்டு வச்சு என்ன கூத்தடிச்சீங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அடிச்சி சும்மா சொன்னதே சொல்லிக்கிட்டு இதோ பார், ரேணுகாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ இங்க வரவும் இல்ல, வர வேண்டிய அவசியமும் இல்ல. நீ ரேணுகாவை பார்த்தான்னு 1 கோடி தடவை சொன்னாலும் கூட இல்ல இல்லன்னு தான் நானும் சொல்ல போறேன். எதுக்கு வேஸ்ட் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு? இப்ப என்ன, நான் ரேணுகாவை வச்சிருக்கிறதா நீ நினைக்கிற? நீ நினைக்கிறதா சரின்னு எல்லாரையும் நம்ப வைக்க போற, அவ்வளவுதானே? உன்னால ஆனதை பாத்துக்கோ. முதல்ல இடத்த காலி பண்ணு. போறேன், இப்பவே போறேங்க. அந்த கேடு கட்டவளை கூப்பிட்டு வச்சு நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்கலன்னா என் பேர் வனிதாவே இல்ல. இன்னைக்கு முடியுதுங்க உங்க ஆட்டம். உங்க 2 பேரையும் ஒண்ணா நிக்க வச்சு உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தி காட்டுறனா இல்லையான்னு பாருங்க. வனிதா, ஹாய்டா செல்லம். வீடியோ பாத்தியா? அது ஒரு சின்ன கிளிப்பிங் தான். என்கிட்ட ஒரு முழு நீலப்படமே இருக்கு. வெயிட். முழு நீலப்படம் தான் சொன்னனே தவிர முழு நீலப்படம் சொல்லலையே. உன்னை தொட கூட இல்ல, உன் கிட்ட கூட வரல. ஆனா கம்ப்ளீட்டா வீடியோ மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். நீ ஆசைப்பட்டனா உனக்கு முழு வீடியோவே அனுப்புறேன்.
என்ன அனுப்பட்டுமா? ஏண்டா ஏண்டா இப்படி என் உயிரை வாங்குற? நான் என்னடா உனக்கு கெடுதல் பண்ணேன்? என் வீட்டுக்காரர் உனக்கு நல்லது தானே பண்ணாரு. நீ யாருன்னு முன்ன பின்ன கூட தெரியாது. தன்னோட ஃப்ரெண்டு சொன்ன ஒரு வார்த்தைக்காக உன்னை கூட சேர்த்துக்கிட்டு பிசினஸ்ல இடம் கொடுக்கலையா? அவருக்கு சமைச்சு கொண்டு வரும்போதெல்லாம் உனக்கும் சமைச்சு கொண்டு வரலையா? கூட பிறக்காத ஒரு அண்ணனா தானே நான் உன்னை நினைச்சேன். கமான் ரேணுகா, நான் தான் அந்த டைலாகே வேணான்னு சொல்லிட்டேனே. கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போச்சு. லுக், இப்ப எதுக்காக நான் உனக்கு ஃபோன் பண்ணேன்னு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். என் வீட்டுல இருந்து நீ கோவமா கிளம்பி போனதை பார்த்தா நேரா உன் புருஷன்கிட்ட போய் இங்க நடந்த விஷயத்த சொல்லுவேன்னு தோணுச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்படி சொல்றது எந்த விதத்திலையும் உனக்கு நல்லதில்லை. என்ன புரியுதா? இப்போ நீ உன் புருஷன்கிட்டயோ இல்லை உங்க அத்தை கிட்டயோ வேற யாருக்கிட்டையாவது நான் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொன்னேன்னு வெயி, இமீடியட்டா யூடியூப்ல தனியா ஒரு சேனல் ஆரம்பிப்பேன்.